கர்நாடகாவில் தனியார் நிறுவன பணிகளில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை தரும் சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிடப்பட்டு கர்நாடக அரசு தயாரித்த வரைவு மசோதா கடும் எதிர்ப்பால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடகாவில் 15 ஆண்டுகள் வசித்து கன்னடத்தில் பேச எழுத தெரிந்தவர்கள், கன்னடத்தை ஒரு பாடமாக படித்தவர்கள் மட்டுமே கன்னடர்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. கன்னடத்தை ஒரு பாடமாக படிக்காதவர்கள் மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் அங்கு பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான வேற்று மாநிலத்தவருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடையே கலக்கம் ஏற்பட்டது. நாட்டின் தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக சாப்ட்வேர் நிறுவனங்களின் மிகப்பெரிய மையமாக கர்நாடக தலைநகர் பெங்களூரு விளங்குகிறது. இங்குதான் உலகின் பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களும் நாட்டின் முக்கிய தொழில் நிறுவனங்களும் தங்களின் தலைமையகங்களை அமைத்துள்ளன. பெங்களூரு மட்டுமின்றி மைசூரு, மங்களூரு உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு ஐடி நிறுவனங்கள், எலக்ட்ரானிக் நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இதேபோன்று தொழில்நுட்ப நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமின்றி அது சார்ந்த பல்வேறு தொழில்களுக்கும் கை கொடுத்து வருகிறது பெங்களூரு. இதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மென்பொறியாளர்கள் உள்பட பலரும் வேலை தேடி பெங்களூருவுக்கு படையெடுப்பது கடந்த சில 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. அப்படி வேலை கிடைத்ததும் குடும்பத்துடன் அங்கேயே சென்று தங்கி பெங்களூருவை தங்களின் ஊராக மாற்றிக்கொள்வதும் இயல்பாகிவிட்டது. அது மட்டுமின்றி எல்லையோரம் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களும் தொழில் தேவைக்கு கர்நாடகாவையே அதிகம் சார்ந்துள்ளனர். ஓசூர் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இருந்து கர்நாடகாவின் அத்திப்பள்ளி, சர்ஜாபுரம், மாலூர், எலக்ட்ரானிக் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகளில் வட மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கீழ்மட்ட பணிகளான குரூப் சி மற்றும் டி பிரிவு பதவிகளுக்கு 100% கன்னடர்களை பணியமர்த்துவது உள்ளிட்ட அம்சங்கள் பற்றிய மசோதா பற்றி அறிந்ததும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு பறிபோகிவிடுமோ என்ற அச்சம் அவர்களிடையே ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைக்கிறார் ஓசூரை சேர்ந்த ராஜேந்திரன். ஓசூர்ல இருந்து பெங்களூருக்கு வேலைக்கு வரேன். என்னோட சேர்ந்து பலதரப்பட்ட தொழிலாளர்கள் இங்கே பெங்களூரு பகுதிக்கு வேலைக்கு வந்துட்டுருக்கோம். நாங்கள் இத்தனை வருஷமாக தொடர்ந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். அரசாங்கம் இந்த ஒர்க் பண்ணுற பணியாளர்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம். தங்களின் உரிமையை மொழி என்ற ஒற்றை சொல்லால் பிரிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்கிறார் தொழிலாளர் பிரேம் சாகர். போத் தமிழ்நாடும் கர்நாடகா ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் அட்ஜசன்ட் ஸ்டேட்டில் இருக்கோம். நாங்கள் 2 பேருமே கலந்து தான் எல்லா விதத்துலையும் இருக்கும். அதாவது கர்நாடகாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, சேம் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மியூச்சுவலாக சில ஆண்டுகளாக இல்லை, பல ஆண்டுகளாக இது கண்டினியூ நடைமுறையில் தான் இருக்குது. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்னா உண்மையிலே அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இதை நம்பி அவங்களோட குடும்பம், ஃபேமிலி, செட்டில் எல்லாமே கர்நாடகாவில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு சட்டம் அவங்க லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ கர்நாடகாவில் இருக்க தமிழர்கள் எங்கே போவாங்க? திரும்ப அவங்க இங்கே ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கோ ஸ்டார்ட் பண்ணி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது இட்ஸ் வெரி டஃப் கண்டிஷன். ஸோ ஓனர் லெவலில் இருக்கிறவங்க இதை எப்படி கொண்டு போவாங்க? அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கே திரும்ப அவங்க கம்பெனியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்களா? இதே அப்புறம் அடுத்த ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க பீப்புள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த்தே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுதான் நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து. ஸோ எந்த முன்னுரிமை வழங்கக்கூடிய கர்நாடக அரசின் முயற்சியால் பிற மாநில தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்துவிடும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வா.